ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆலய மியூசிக்கல்ஸ்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் எந்த தெய்வத்துக்கு உகந்ததுன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு. அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு தான் நம்ம முருகப்பெருமானும் தேவசேனாவும் மனம் புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து மனம் மகிழ்ந்த இந்திர பகவான் தன்னோட மகளான தேவசேனாவை முருகனுக்கு மனம் புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு அந்த உன்னதமான முருகப்பெருமானை நம்ம வழிபட்டா சர்வ ஞானமும் செல்வமும் வளமும் மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்களின் வாக்கு. வாங்க, இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு அந்த உன்னதமான தெய்வமான முருகனை பத்தி சில அழகான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருகப்பெருமானுக்கு கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க. அதுல அருணகிரிநாதரை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. அதாவது திருப்புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான படைப்பை நம்ம எல்லாருக்குமே தந்துட்டு போயிருக்காரு. அந்த திருப்புகழ்ல முடிக்கிற வரி எல்லாருமே பாத்தீங்கன்னா பெருமாளே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கொட்புற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பலுகிட்டு குலகிரி குத்து படவொத்த பொறவள பெருமாளே 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 ஆ. இதே மாதிரி எல்லா முடிக்கிற வாக்கியமும் அதுல பெருமாளே பெருமாளேன்னு சொல்லிட்டு தான் முடிச்சிருப்பாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும். பெருமாளேன்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே அது வந்து மகாவிஷ்ணுவை தானே பிடிக்கும். எதுக்கு முருகனை போய் இந்த அருணகிரிநாதர் பெருமாளே பெருமாளே அப்படின்னு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே குழப்பம் வரும். ஆனா மகாபெரிவர் சொல்றாரு, அவர் அப்படி பாடினது ரொம்பவே முருகனுக்கு ஏத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் சொல்றாரு. வாங்க அது என்ன விளக்கம்னு மேற்கொண்டு பார்க்கலாம். மகாபெரிவர் சொல்றாரு, பொதுவாவே தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்குமே மகாவிஷ்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மாதிரி சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, மகாவிஷ்ணுக்கு முருகப்பெருமான் மருமகன் முறை வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவரை முருகப்பெருமான நம்ம எல்லாருமே மால் மருகன் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கிறோம்னு சொல்றாரு. இந்த மால் மருகன் அப்படின்னா என்னன்னா, மால்னா மகாவிஷ்ணுவை குறிக்கிறது, மருகன்னா மருமகன். மகாவிஷ்ணுவோட மருமகன் ஆனதுனால அவரை நம்ம மால் மருகன் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு மகாபெரிவர் சொல்றாரு. சொல்லிட்டு எந்த ரெண்டு காரணத்தினால முருகப்பெருமான் மகாவிஷ்ணுக்கு மருமகன் முறையில வந்தாரு அப்படின்னு அழகா விளக்குறாரு. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். முருகப்பெருமான் மகாவிஷ்ணுக்கு 2 காரணங்களால மருமகனானாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவர் அழகா சொல்றாரு. அதுல முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாவிஷ்ணுவும் பார்வதியும் அண்ணன் தங்கச்சி. அந்த காரணத்தினால பார்வதியோட குழந்தையான முருகப்பெருமான் விஷ்ணு பரமாத்மாக்கு மருமகன் ஆயிட்டாரு. 2வது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானோட மனைவிகள், அதாவது வள்ளி தேவசேனா, இவங்க 2 பேருமே அவங்களோட பூர்வ ஜென்மத்துல மகாவிஷ்ணுவோட குழந்தைகளா இருந்தாங்களாம். அதனாலதான் அவங்க 2 பேரையும் கல்யாணம் செஞ்சதுனால நம்ம மகாவிஷ்ணுக்கு முருகப்பெருமான் மருமகன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவர் அழகா சொல்றாரு. மேபி இந்த 2 காரணத்தை கணக்குல கொண்டுதான் நம்ம அருணகிரிநாதர் அவர் எழுதின அந்த திருப்புகழ்ல அவர் முடிக்கிற வரி எல்லாமே பெருமாளே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கும் திருமாலுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை அழகா எடுத்து சொல்லியிருக்காருன்னு மகாபெரிவர் முடிக்கிறாரு. நம்மளோட அழகன் முருகனை வணங்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமநவமி போச்சு. அப்பேற்பட்ட அந்த ராமபிரானே நம்ம முருகப்பெருமான வணங்கியிருக்காரு, வழிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல சான்று இருக்குன்னு மகாபெரிவர் அழகா எடுத்து காட்டியிருக்காரு. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இதற்கான எடுத்துக்காட்டு நம்மளோட பாலகாண்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவர் சொல்றாரு. பாலகாண்டம்னா அதாவது ராமரோட குழந்தை பருவத்துல ராமரோட குருவான விஸ்வாமித்ரர் ராமர் கிட்ட சொல்றாராம், ஹே ராமா, நான் சொல்றது நல்லா கேளு. யார் ஒருத்தர் முருகப்பெருமான உள்ளன்போட வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அளவில்லா சந்தோஷம், அளவில்லா புண்ணியம் மற்றும் செல்வ செழிப்போட நீண்ட ஆயுளோட அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட குருவான விஸ்வாமித்ரர் ராமர் கிட்ட சொன்னதாகவும் மற்றும் ராமபிரானும் முருகப்பெருமான வழிபட்டதாகவும் குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவர் முடிக்கிறாரு. இவ்வளவு சத்தான விஷயத்தை கேட்டுட்டு இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு அந்த உன்னதமான தெய்வமான முருகப்பெருமான் மீது ஒரு அழகான பாடல் பாடாட்டி நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா நிறைவா இருக்காது. வாங்க நம்ம ஆலயா மியூசிக்கல்ஸ்ல எழுதி பாடப்பட்ட ஒரு அற்புதமான முருகன் பாட்டை கேட்டு மகிழ்வோம். பக்தர்களை காக்கும் பார்வதி பாலகனே, பச்சை மயில் வாகனனே, பாவம் எல்லாம் தீர்ப்பவனே. பக்தர்களை காக்கும் பார்வதி பாலகனே, பச்சை மயில் வாகனனே, பாவம் எல்லாம் தீர்ப்பவனே. இச்சையெல்லாம் மீது வைத்தேனே, ஜகத்தினில் நான் வாழ அருள் புரிவாயே. இச்சையெல்லாம் மீது வைத்தேனே, ஜகத்தினில் நான் வாழ
அருள் புரிவாயே. திக்கு வேறில்லையே முருகையா, உன்னை தவிர எனக்கோர் கதியில்லை. திருவேரகத்துறை பெருமானே, என் வாழ்வினில் திருப்பங்கள் தருபவனே நீ. திருவேரகத்துறை பெருமானே, என் வாழ்வினில் திருப்பங்கள் தருபவனே. திக்கு வேறில்லையே முருகையா, உன்னை தவிர எனக்கோர் கதியில்லை. உங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீக பதிவை பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல ஆன்மீக பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சாலோ மறக்காம ஆலயா மியூசிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன்.